வணக்கம் நண்பர்களே. விஜய் கடுமையா திரு ஸ்டாலினை விமர்சனம் பண்ணாரு. தன்னுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டத்துல திமுகவை விமர்சனம் செஞ்சாரு. ஆனா திமுக எந்த எதிர்வினை ஆற்றல, எந்த பதிலும் தரல, மௌனம் சாதிக்குது. இதுக்கு என்ன காரணம்? அதை பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜயும் விஜய் சார்ந்தவர்களும் வெளியே வரல, கருத்து சொல்லல. ஆனா அவருக்கு எதிரானவர்கள் கடுமையான விமர்சனங்களை பொது வெளியில, சமூக வெளியில வச்சாங்க. அவங்க ஏன் எந்த எதிர்வினை காட்டல, இந்த மாதிரி நடந்துக்கிறது சரியா அப்படின்னு சொல்லி ரொம்ப 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 கடுமையான விமர்சனங்களை, நான் திரும்ப திரும்ப கடுமையான விமர்சனம் சொல்றேன், ஆனா ரொம்ப ரொம்ப வச்சு செஞ்சாங்க. இதன் மூலம் என்ன ஆகும்? விஜய்க்கும் விஜயோட கட்சிக்கும் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. அதன் மூலம் கட்சி முழுக்க இல்லாமல் போகும், கட்சியை கலைச்சிருவாரு, இந்த மாதிரியான வதந்திகள் எல்லாமே பரவுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வெளியே வந்தாங்க. திரு விஜய் அந்த கரூர் துயரத்துல பாதிக்கப்பட்டவங்களை சந்திச்சாரு, ஆறுதல் சொன்னாரு. அதுக்கும் திமுக சார்பானவர்கள் விமர்சனம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடந்தது. அதுல திரு விஜய் கலந்துகிட்டது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமான பேச்சை வெளியே வச்சாரு. என்னன்னா, ஆழமான பேச்சா அது இருந்துச்சு, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இருந்துச்சு. தன்னுடைய நிர்வாகிகிட்ட பேசுற ஒரு பாங்கோட அவர் பேசினாரு. ஆனா அரசை கடுமையா தாக்குனாரு, திமுகவை தாக்குனாரு. அரசியல் செய்யல அப்படின்னு சொல்ல திரு ஸ்டாலின் ஏன் சட்டப்பேரவையிலேயே ரொம்ப விமர்சனங்கள் வச்சாரு அப்படின்னு சொன்னாரு. அது அரசு அதிகாரிகள் வெளியே வந்து பேசினாங்க, காவல்துறையினர் வந்து பேசினாங்க. இப்படி விஜய் சொல்லிட்டு இதுக்கு எல்லாமே நீதிமன்றம் சொன்னது, நீதிமன்றத்துக்கு உச்ச நீதிமன்றம் கண்டனம் தெரிவிச்சது, இதெல்லாம் சொன்னார். ஆனா திமுகவை விமர்சனம் செஞ்சது ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா அதுக்கு திமுக விமர்சனமே பண்ணல, பதில் தாக்குதல் நடத்தல, மௌனமா தான் இருந்துச்சு. இதுவரைக்கும் என்ன காரணம் அப்படின்னா, எதற்கு விஜய் வளர்த்து விட வேண்டும் அப்படின்னு திமுக ஆழமா நினைக்குது. எதுக்கு விஜயை வளர்த்து விடணும்? விஜய் அடுத்து வர்ற தேர்தலில் ரொம்ப பெரிய அளவுக்கான ஓட்டு வங்கியை வாங்க போறாரா, அதிக அளவுக்கு சீட்டு வாங்க போறாரா, ஆட்சி அமைக்க போறாரா, இப்படின்னு திமுக நினைக்குது. அவரை விமர்சனம் செய்வதன் மூலம், அவரை திரும்ப திரும்ப சமூக வெளியில் கொண்டு வந்து முன்னிறுத்தி அவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பதன் மூலம் அவர் ரொம்ப பெரிய சக்தியா வளருவாரு. அந்த மாதிரி வளர்த்து விடணுமா அப்படின்னு திமுக நினைக்குது. என்ன ஒரு சூழ்நிலை தெரியுமா? என்ன கான்டெஸ்ட் தெரியுமா? அவருடைய கட்சி சார்ந்தவர்களும் விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு அறிவிச்சாங்க. பல முறை சொல்லியிருக்காங்க. ஆனா கரூர் சம்பவத்துக்கு பிறகு அந்த மனசு மாறி இருக்குமோ அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. அதிமுக கூட்டணிக்கு போயிடுவாரு, அதிமுக பாஜக கூட்டணிக்கு போவாரு, அதிமுக பாஜகவை வெட்டி விட்டு விஜயோட கூட்டணி அமைக்கும், அதனால மிகப்பெரிய ஒரு அளவுக்கான சீட்டுகளை வெல்லும், திமுக படுதோல்வி அடையும், இப்படி எல்லாம் பொது வெளியில கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது. ஆனா விஜய் மறுபடியும் அவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர் சொன்னதன் மூலமாக அவர் சார்ந்திருக்கின்ற நினைக்கின்ற கூட்டணி கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம். முக்கியமாக அதிமுகவுக்கு மிகப்பெரிய அடின்னு கூட சொல்லலாம். திரு எடப்பாடி பழனிசாமி உண்மையிலேயே வெளியே காட்டி கூட இந்த ஒரு அறிவிப்பு மூலமாக கொஞ்சம் உடஞ்சுதான் போயிட்டாருன்னு சொல்றாங்க. என்ன காரணம்னா, விஜய் வந்துடுவாரு, அடுத்த ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு எடப்பாடி நினைச்ச அதே சமயத்துல தான் முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் அறிவிச்சதன் மூலமாக எடப்பாடி வச்சிருந்த கொஞ்ச நெஞ்ச நம்பிக்கையும் காணாமல் போயிருச்சு. ஆகையால எடப்பாடி தரப்புல இப்ப என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, விஜயை அடுத்த 2 மாசத்துக்கு ஒண்ணுமே சொல்லாம இருக்கிறதா, அவருக்கு ஆதரவா பேசுறதா, அவருக்கு ஆதரவா பேசுற மாதிரி தோன்றது, அந்த மாதிரி இருக்கிற மாதிரி அரச குறை சொல்றதா, அரசு விமர்சனம் பண்றதா, அப்போ விஜய்க்கு ஆதரவா மாறிடுவோமே, இப்படி எல்லாம் ரொம்ப குழப்பத்துல அதிமுக இருக்கு. என்ன காரணம்னா, அடுத்த 2 மாசம் தேர்தலுக்கான அறிவிப்பு எதுவும் வரப்போறது, தேர்தலுக்கான அறிவிப்பு மார்ச் மாசம் தான் வரப்போகுது. ஜனவரிக்கு அப்புறம் கூட்டணிகள்லாம் கிட்டத்தட்ட முடிவாயிரும். ஆனா அது வரைக்கும் கூட்டணியில் என்ன ஆகுங்கிறது சொல்ல முடியாது. விஜய் இப்போ சொல்லிட்டு, ஆனா அந்த சமயத்துல சரி, ஓகே, அதிமுக கூட்டணிக்கு போலான்னு முடிவு பண்ணிடுவாரோ, அந்த மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இப்பவே விஜயை விமர்சனம் பண்ணாம இருக்க முடியாதே, இப்படிங்கிற குழப்பம் அதிமுகவுக்கு இருக்கு. இதை திமுக நல்லாவே புரிஞ்சுக்குது. ஏன்னா இப்போவே விஜய் சிஎம் வேட்பாளர், முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறதுக்கு எந்த கூட்டணி கட்சியும் இல்லை. ஆகையால விஜயை விமர்சனம் பண்ணி அவர் முக்கியத்துவம் கொடுத்து அவர் மேல வெளிச்சம் பாய்ச்சி அவருக்கு ஒரு இடம் வகுத்து கொடுத்துடக்கூடாது, ஒரு இடத்தை ஏற்படுத்தி கொடுத்துடக்கூடாது அப்படின்னு திமுக நினைக்குது. ஆனா அதுக்காக அவர் கொடுத்த விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுக்காம இருக்க முடியுமா? சோசியல் மீடியால இன்னும் கூட ஒரு சிலர் போட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனா ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, விஜய் கொஞ்சம் கண்டுக்காம விட்டுறலாம், அவரு அப்பப்போ வந்து பேசுவாரு, அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணுவார், அப்படியே போயிடுவாரு. ஆனா அவருக்கு பதிலடி கொடுத்து ஏதோ அவர் தான் அடுத்த தேர்தலில் அவருக்கும் திமுக தான் போட்டிங்கிற மாதிரி காண்பிக்க வேண்டாம் அப்படின்னு திமுக தரப்புல நிச்சயமா நினைக்கிறாங்க.
அதிமுக அப்படிதான் நினைக்குது. அதிமுக முக்கிய எதிரி யாரு? திமுக தான். ஆக நேரடியாக திமுக விமர்சனம் பண்ணிட்டு போயிடலாம், விஜய் எடுக்கவே வேண்டாம். இனி வருகின்ற பல்வேறு அம்சங்கள், முக்கியமாக சமீபத்தில் நடந்த கோவையில் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம், இந்த மாதிரி சம்பவங்களோ அல்லது சட்டம் ஒழுங்கு பாதிப்பு, இந்த மாதிரி வருகிற விஷயங்கள்ல நீர்வள மேலாண்மை இதெல்லாம் வர்ற சமயத்துல கடுமையை விமர்சனம் பண்ணிட்டு திமுக அட்டாக் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு அதிமுக நினைக்குது. மற்ற கட்சிகளும் இந்த உத்தியை கையாளலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அதிமுகவை எதிர்க்கின்ற, எடப்பாடி எதிர்க்கின்ற டிடிவி தினகரன் போன்றவர்கள் தொடர்ந்து எடப்பாடி எதிர்த்துட்டே வர்றாங்க. ஆனால் அதே சமயம் அவர்கள் அதிமுகவை விமர்சனம் செஞ்சிடக்கூடாதுங்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்காங்க. இந்த ஒரு 2 மாசத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எந்த விதமான விமர்சனங்களையும் விஜய் மீது வைக்கல அப்படின்னா, விஜய் திரும்ப திரும்ப திமுக விமர்சனம் பண்ணி யார் முக்கிய எதிர்கட்சி அப்படிங்கிறத காட்ட முயற்சி பண்ணுவார். அது அவருக்கு சாதகமா அமையும். ஆனால் அந்த சமயத்துல விஜய்க்கு எதிராக எதுவுமே சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற திமுகவுடைய நிலை, மௌனம் உடஞ்சிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா விஜய் பதில் சொல்லி ஆகணும். விஜய் விமர்சனம் பண்ணாலும் வளர்ந்துருவாரு, விமர்சனம் பண்ணாம விட்டாலும் மற்ற எதிர்கட்சிகளுடைய பொசிஷனை அவர் எடுத்துருவார். இந்த 2 எப்படி கையாளுறது அப்படிங்கிறதுல திமுக உண்மையிலேயே ஓரளவு ஒரு குழப்பத்தில் தான் இருக்கு. ஆனா அதே சமயம் எதை சொல்லணுமோ அதை மட்டும் தான் சொல்லணும். ரொம்ப அதிக அளவுக்கான விமர்சனங்களை வச்சிடக்கூடாது. விஜய் ஒரு மிகப்பெரிய சக்தின்னு காமிச்சிடக்கூடாது. அப்படி காமிச்சு அவரு பின்னால மற்ற கட்சிகள்லாம் போகிற நிலைமைக்கு உருவாக்கிடக்கூடாது அப்படின்னு திமுக நினைக்குது. காங்கிரஸ் போயிடும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. காங்கிரஸ் போகாது அப்படிங்கிறதா நம்ம நிலைமை. விஜய் கூட காங்கிரஸ் போகாது, திமுகவோட உறவை காங்கிரஸ் வெட்டாது அப்படிங்கிறது தான் நம்முடைய நிலைப்பாடு, நம்முடைய கருத்து, நம்முடைய அணுகுமுறை. ஆனா காங்கிரஸும் போயிடும், இல்லைன்னா காங்கிரஸ் பிரிஞ்சிரும், காங்கிரஸ் உடைஞ்சிரும் அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்றாங்க. எனக்கு அளித்த பேட்டிகள்ல சில பிரமுகர்கள் அந்த மாதிரி கருத்தை முன்வைக்கிறாங்க. அப்படி நிலைமை வந்ததுன்னா திமுகவுக்கு மிகப்பெரிய இழப்பு வருமானா? வராது. திமுக இப்ப இருக்கிற கூட்டணியில சேஃபா செயல் ஆகிட முடியும். விஜய் ஓட் பேங்க உடைப்பாரா இல்ல குறைப்பாரா அப்படின்னாலும் திமுகவுக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. ஆனா ஒருவேளை 117 சீட்டுக்கு கீழே போகிற நிலைமை திமுகவுக்கு வந்தாலும் கூட அதையும் எப்படி மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு திமுக நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கு. ஆகையால விஜய் தனக்காக ஒரு தனி சக்தி, தான் அடுத்த முதல்வர் அல்லது இப்போது இருக்கின்ற திமுக ஆட்சியை எதிர்க்கின்ற ஒரே சக்தி அப்படின்னு மாற்ற முயல்கின்ற ஒரு அரசியல் நிலைமை இருக்கல்லவா, அதை ரெக்கக்னைஸ் பண்ணிடக்கூடாதுன்னு திமுக நினைக்குது. அதை ரெக்கக்னைஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு அதிமுக நினைக்குது. அதிமுக கூட இருக்கின்ற கட்சிகள் கூட, முக்கியமாக பாஜக போன்ற கட்சிகள் கூட விஜய்க்கு எதிராக மிகப்பெரிய ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. விஜய் இப்ப அப்படிதான் பேசுவாரு, ஆனா திரும்ப கூட்டணிக்கு வந்துருவாரு அப்படின்னு நிறைய பாஜக தலைவர்கள் நினைக்கிறாங்க. ஆனால் விஜய் வராமல் இருக்கும்படி பார்த்துக் கொள்வதற்கு நிறைய பேர் இருக்காங்க. என்னென்றால் விஜய் ஒரு சக்தியாக வளர வேண்டும், எடப்பாடி அதன் மூலம் பலன் பெற்று விடக்கூடாது, திமுக வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அதிமுக பாஜக கூட்டணி நிறைய பேர் நினைக்கிறாங்க. இதை சாதகமா பயன்படுத்தி கொண்டு, அந்த ரூட்டை பயன்படுத்தி கொண்டு விஜய் போக நினைக்கிறாரு. அந்த ரூட்டை எப்படி பிளாக் பண்றது அப்படின்னு திமுக முனைப்பா நினைக்குது. இந்த முனைப்புல அடுத்த சில வாரங்களில் விஜய் என்ன ஸ்டாண்ட் எடுப்பாரு, அதை எதிராக எப்படி திமுக எடுக்கும் அப்படிங்கிறது ரொம்ப பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயம். இதுக்கு நடுவுல ஜனநாயகனுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் வருதான், அதெல்லாம் விஜய் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். அதை வச்சுக்கிட்டே படத்தை பில்டப் பண்ணிடலாம், அதை வச்சுக்கிட்டே அரசியலையும் பில்டப் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் விஜயோட நோக்கம். நன்றி, வணக்கம்.